அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, கற்பனை தியானம் அப்படின்னு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது யார் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, என்னை பாஸ் திட்டாரு, எனக்கு பிடிக்காதவங்க இதை மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் அதை அனுபவிக்க நம்மளால் முடியல. அப்போ அதை கற்பனையில் கொண்டு கற்பனையாக நம்ம அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. நம்மளால் நிறைவேற்றவே முடியாது அப்படின்ற ஆசையை என்ன பண்ண முடியும்? கற்பனையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, கற்பனையில் தான் அது சம்மந்தமாக வாழ முடியும். அப்போ இந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கணும். உங்கள் நெற்றி புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்தை டிவி மாதிரி பார்த்துக்கணும். கண்ணை உயர தூக்கி நெத்தியில் டிவி இருக்கிற மாதிரி நினச்சி, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இந்த கற்பனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தில் உட்காந்துருக்கீங்க. அந்த பூந்தோட்டத்தில் உட்காந்துருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வெறும் பசுமையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் உட்காந்துங்க. அது ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயோ உட்காந்துங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல, ஒரு பசுமையான இடத்துல. அங்கே உங்களுக்கு பிடிச்ச மான், இந்த ஒட்டகச்சிவிக்கி எல்லாமே அங்கே உணவு அருந்திகிட்டு புல்லை தின்னுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு 2 பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து விளாடுறீங்க. அந்த சின்ன வயசில் உங்களால் தவற விட்ட விஷயங்கள், வலது பக்கத்தில் குளத்தில் மீன் எல்லாம் நிறையா துள்ளி குதிக்குது, அதுக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி. உங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களோட கற்பனைக்கு கொண்டு வாங்க. கற்பனைக்கு கொண்டு அது கூட அப்படியே நீங்கள் பயணம் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம். அவங்க கூட வாழுற மாதிரியோ, இல்லை ஒரு பாஸ் இருக்கார், நம்மளால் அவர் அடிக்க முடியாது, அவர் மேலே கோபம் எனக்கு அடங்கலை. அப்போ உங்கள் கண்ணை மூடி அவரை உங்களுக்கு ஏற்றாப்புல கொண்டு அவர் 2 அடி அடிச்சுட்டு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுனாலும் மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தாலும் அவரையும் மன்னிப்பு கேட்க வைங்க. ஏன் அப்படின்னா, இந்த கற்பனையில் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும். எதெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்திக்கலாம். எதெல்லாம் நடக்காத விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நடத்திக்கலாம். கற்பனையில் உங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். ஆசைப்பட்ட சாப்பாடு, ஆசைப்பட்ட ஜாப்பு, ஆசைப்பட்ட கோர்ஸு, இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். இப்படி இந்த தியானத்தை ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்கள்.